எரிமின் ஜீவ நீரூற்று வழியாக இந்த காலவெளியில் உங்களை சந்திக்கிறேன். வேதம் பல இடங்களிலே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு அளவுகோல்கள் குறிப்பிட்டதை நாங்கள் பார்க்கலாம். எபேசியர் 1:5 சொல்லுது அவருடைய சித்தத்தின்படி நம்மை முன் குறித்திருக்கிறார். ரோமர் 8:28 சொல்லுவது அவருடைய தீர்மானத்தின்படி எங்களை அழைத்தும் இருக்கிறார். தீத்து 3:5 சொல்லுது அவருடைய இரக்கத்தின்படி நம்மை ரட்சித்திருக்கிறார். எபேசியர் 1:7 சொல்லுது அவருடைய கிருபையின்படி நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். கொலோசியர் 1:11 சொல்கிறது அவருடைய வல்லமையின்படி எங்களை பலப்படுத்தின தேவன். பிலிப்பியர் 4:19 படி அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி இருக்கின்றார். 2 பேதுரு 3:13 சொல்லுது அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நாங்கள் காத்திருக்கிறோம். இப்படியாக அவருடைய ஆசீர்வாதத்தின் அளவுகோல்கள் அவருடைய சித்தத்தின்படி, தீர்மானத்தின்படி, இரக்கத்தின்படி, கிருபையின்படி, வல்லமையின்படி, ஐஸ்வர்யத்தின்படி, வாக்கு தத்தத்தின்படி இப்படியாக இருப்பதனால் இந்த காலவெளியில பெரிய ஒரு சிலாக்கி நமக்கு இருப்பதனால ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் இந்த அடிப்படையில ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதனால் உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த கால வேளையில அவர் சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க போறோம். ஆண்டவரே உங்களுடைய தேவ சித்தத்தின்படி, தேவ கிருபையினாலே, தேவ இரக்கத்தினாலே எங்களை நீர் ஆசீர்வதித்த கர்த்தரப்பா, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வார்த்தையின்படி மனதார ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதம், புதிய வல்லமைகள், புதிய மகத்துவங்கள் தேவ கிருபை பெருகும்படியா நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென்.